உதாரணமாக நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட வந்து ரூ. 1,00,000 பணம் கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 10% ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னா ம். ரூ. 10,000 ம். மாதத்துக்கு ம். 10% ரிட்டர்ன் கொடுக்குறேன். அப்போ ஓகே. பாருங்க 10 மாதத்துலேயே உங்கள் பணம் வந்துருமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உடனே இவங்களும் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 1,00,000 கொடுப்பாங்க. கரெக்டாக அந்த மாதம் முடிஞ்சோன்னா ரூ. 10,000 அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ம். உடனே இவங்க என்ன நினைப்பாங்க, சொன்னபடி செஞ்சுட்டாங்கப்பா, ரூ. 10,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாதம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. 2வது மாதமும் ரூ. 10,000 கரெக்டாக வந்துடும். உடனே உங்களுக்கு அவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். 2 மாதத்துலேயே பெரிய நம்பிக்கை வந்துடும். ஒரு 20 வருஷமாக கூட இருக்கவங்கள கூட நம்ப மாட்டாங்க. அந்த 2 மாதத்துல அவங்க நம்பிடுவாங்க. ம். நம்பிட்டு 3வது மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆளை சேர்த்து விடுவாங்க. ம். இதை பற்றி கண்டிப்பாக வீட்டில் யார்ட்டாவது பேசியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. அவங்கள கொண்டு வந்து இதில் சேர்த்து விட்ருவாங்க. இன்னொரு புது ஆள் சேருவாங்க. உடனே இவங்க புது ஆள் சேர்ந்தோன்னா இன்னும் 10,000க்கு உங்களுக்கு இன்சென்டிவ் வேறு. நீ ஒரு புது ஆள் சேர்த்தியா இந்தா உனக்கு ரூ. 1000 அப்படின்னு எக்ஸ்ட்ரா வேறு. உடனே ஒரு ரூ. 1000 கையில் கிடைக்குதா இன்னும் 4 பேரை அவர் சேர்ப்பார். இப்படியே அந்த செயின் தொடர ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணுவார், ரூ. 1,00,000 போடுறதுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்களே, அப்போ நம்ம இன்னும் ஒரு ரூ. 5,00,000 போடுவோம்னு இவரே பேட்டப் பண்ணுவார். எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 5,00,000 உள்ளே கொடுக்குறாரு. ஆனால் இப்படியே சேர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு பணம் இப்படி கை மாற்றி 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 கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஒரு ஸ்டேஜில் 100 பேர் யோசிச்சு பாருங்கள். 100 பேர், 200 பேர், 500 பேர்னு சேர்ந்துருவாங்க. இன்னும் 1000 பேரில் அப்படி சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்கள்ட்ட பல கோடிகள் இருக்கும். சரிங்களா? ஆனால் அந்தளவு கோடிகளை தாண்டின உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க.